Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் மரவள்ளிக்கிழங்கு வடை. இதை மலையாளத்தில் கப்பான்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் டாப்பியோக்கான்னு சொல்லுவாங்க. வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வடையை செய்யறதுக்கு நாங்க இங்க 1/2 கிலோ கிழங்கு யூஸ் பண்றோம். கிழங்கு நல்லா தண்ணியில ஊற வச்சிட்டிங்கன்னா அதோட ஸ்கின்னை ஈஸியா ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த கிழங்கு இப்போ கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வடையை செய்யறதுக்கு நாம இன்னைக்கு 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு கை அளவு கறி லீவ்ஸ் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ் எடுத்து ஃபைனா சாப் பண்ணி வச்சுக்கிட்டோம். இது கூடவே ஒரு கையளவு பச்சரிசியும் 150 கிராம் பட்டாணி பருப்பும் எடுத்துக்கோங்க. பட்டாணி பருப்பையும் பச்சரிசியும் ஒரு பவுல்ல தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 1 hour ஊற வச்சிருங்க. நம்மளோட நெக்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, உப்பு, ஒரு 6-7 காஞ்ச மிளகாய், ஒரு 10-12 பூண்டு. ஒரு மிக்ஸி ஜார்ல இந்த துருவி வச்சிருக்கிற கிழங்கு, சோம்பு, உப்பு, வரமிளகாய், பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சுக்கோங்க. ஊற வச்சிருக்கிற பட்டாணி பருப்பும் பச்சரிசியும் மீதி இருக்கிற துருவன கிழங்கும் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு பெரிய பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லியை இந்த மாவில் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வடைக்கு அரைச்ச மாவை குட்டி குட்டி பால் மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில வடையை பொரிக்கிறதுக்கான எண்ணெயை ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த உருட்டி வச்சிருக்கிற பாலை வடையோட ஷேப்ல தட்டி எண்ணெயில போடுங்க. போடும்போது மெல்ல போடுங்க, இல்லைன்னா எண்ணெய் உங்க மேல தெடிக்க சான்ஸ் இருக்குது. வடை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்க. கேஸை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இந்த வடையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது அதிகமா எண்ணெய் இழுக்காது. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணீங்கன்னா 2 சைடும் ஈவனா ப்ரௌன் ஆயிரும். அது மட்டும் இல்லாம சென்டரும் நல்லா குக் ஆயிரும். சூடான சுவையான ஹெல்த்தியான கிழங்கு வடை இப்போ ரெடி. இது நீங்க ஈவினிங் டீ கோடியோ காஃபி கோடியோ சாப்பிட்டீங்கன்னா செம்மையா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பாய்.